இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆண் பயணியின் உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்ததாக நாட்டையே உலுக்கிய கேரள பேருந்து ரீல்ஸ் விவகாரத்தில் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த பெண் யூடியூபர் ஷிம்ஜிதா முஸ்தபா அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த தீபக்கின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் ஷிம்ஜிதா தேடப்பட்டு வந்தார். அவர் வெளிநாட்டுக்கு தப்பி செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து வடகரை பகுதியில் உறவினரின் வீட்டில் தங்கியிருந்த அவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். விசாரணை டீமில் இருந்த பெண் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய டீம் மஃப்டியில் ஒரு தனியார் வாகனத்தில் வந்து ஷிம்ஜிதாவை கைது செய்து மருத்துவ பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அதாவது கேரள மாநிலம் கோழிக்கோடு கோவிந்தபுரத்தை சேர்ந்தவர் 41 வயது தீபக் கடந்த 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணியளவில் தனது வீட்டில் உயிரை மாய்த்துக் கொண்டார். அதற்கு காரணம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தீபக் ஒரு பேருந்தில் பயணம் செய்யும் போது பாலியல் நோக்கத்துடன் தன்னை தொட்டதாக வீடியோ வெளியிட்டு யூடியூபர் ஷிம்ஜிதா குற்றம் சாட்டியிருந்ததே என்று கூறப்பட்டது. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் அதிவேகமாக பரவி தீபக்கை பலரும் கடுமையாக விமர்சித்தனர். இதனால் மனமுடைந்த தீபக் இப்படி ஒரு முடிவை எடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஜனவரி 16ஆம் தேதி தீபக் கோழிக்கோட்டிலிருந்து கண்ணூருக்கு வேலைக்காக பயணம் செய்த போது இந்த சம்பவம் நடந்தது. ஷிம்ஜிதா அதே பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போதுதான் அவர் அந்த வீடியோவை பதிவு செய்துள்ளார் என்பது தெரிய வந்தது. மேலும் காவல்துறையிடம் முறையான புகார் அளிக்காமல் ஷிம்ஜிதா வீடியோவை இன்ஸ்டாவில் வெளியிட்டார் எனவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் தீபக்கின் உயிரிழப்பை இயற்கைக்கு மாறான மரணம் என்று மட்டுமே போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனால் வேதனையடைந்த தீபக்கின் குடும்பத்தினர் கோழிக்கோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். ஆனால் காவல்துறையினர் அந்த பெண் மீது அப்போது எந்த வழக்கு பதிவையும் செய்யவில்லை. இந்த காரணத்துக்காகத்தான் தனது வாழ்வை முடித்துக் கொண்டேன் என தீபக் இறப்பதற்கு முன் வாக்குமூலமோ எழுத்துப்பூர்வமான கடிதமோ எழுதவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். தீபக் மரணத்தை தொடர்ந்து தீபக்கின் நண்பர்களும் உறவினர்களும் அந்த வீடியோ அவரை பாதித்ததாகவும் அந்த வீடியோவை பார்த்த பிறகு அவர் மன உளைச்சலில் இருந்ததாகவும் குற்றம் சாட்டினர். இதற்கிடையே ஷிம்ஜிதா சமூக ஊடகங்களிலும் அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதல்களை எதிர்கொண்டார். சமூக ஊடகங்களில் தீபக்கிற்கு ஆதரவாகவும் பெண் யூடியூபருக்கு எதிராகவும் கடுமையான கண்டனங்கள் எழும்பின. இதனையடுத்து பேருந்தில் பயணிக்கும் ஆண்கள் உஷார் ஐயா உஷாரு ஓரஞ்சாரும் உஷாரு என்பதைப் போல வீட்டிலிருந்து அட்டைகளை கட்டிக்கொண்டு உடல் முழுவதும் கேமராக்களை கட்டிக்கொண்டும் பேருந்தில் பயணம் செய்வது போலவும், இவ்வளவு ஏன் பேருந்தின் நடத்துனரே பயத்தில் அட்டைகளை கட்டிக்கொண்டு பயணம் செய்வது போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவின. பெண்கள் அருகே அமர சீட் இருந்தாலும் ஆண்கள் பயந்து எழுந்து ஓடுவது போலவும், நமக்கு எதுக்கு வம்பு என படிகளில் பயணிப்பது போலவும் மீம்ஸுகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. மேலும் பேருந்தில் பயணம் செய்யும் ஆண் ஒருவர் மொபைலில் வீடியோ எடுத்தபடி, என்ன பார்க்கிறீர்கள், நாங்களும் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுவோம் என கிண்டலாக பேசும் வீடியோவை பலரும் பகிர்ந்து வந்தனர். இந்த நிலையில் வழக்கறிஞர்கள் வி தேவதாஸ் மற்றும் அப்துல் ரஹீம் பூக்கத் ஆகியோர் அளித்த புகார்களின் பேரில் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த வடக்கு மண்டல டிஐஜிக்கு மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டது. ஆணையத்தின் நீதித்துறை உறுப்பினர் கே பைஜுநாத் ஒரு வாரத்திற்குள் அறிக்கை கோரியிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஜனவரி 19ஆம் தேதி திங்கட்கிழமை யூடியூபர் ஷிம்ஜிதா மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. உயிரை மாய்த்துக் கொள்ள தூண்டும் குற்றம் உள்ளடக்கிய ஐபிசி பிரிவு 108 கீழ் ஷிம்ஜிதா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த பிரிவு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்கிறது எனவும் போலீசார் தெரிவித்தனர்.
ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் பெண் யூடியூபர் செல்போனை அணைத்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் அவர் கேரளாவை விட்டு வெளியேறி மங்களூருவுக்குள் நுழைந்து விட்டதாக போலீசார் சந்தேகத்தை அடுத்து அவர் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்க போலீசார் லுக் அவுட் நோட்டீஸையும் பிறப்பித்தனர். யூடியூபர் ஷிம்ஜிதா இதற்கு முன்பு வெளிநாட்டில் வசித்து வந்ததால் அவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறி லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. இதற்கிடையில் சம்பவம் நடந்ததாக கூறப்படும் தனியார் அல்லமின் பேருந்தின் சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்துள்ளனர். அந்த பேருந்தின் ஓட்டுநர் கேபினுக்கு அருகில் உள்ள கேமராவில் இருந்து தீபக் மத்தியானம் 12:45 மணியளவில் பேருந்தில் ஏறுவது, ஒரு பையை எடுத்துக்கொண்டு சாதாரணமாக தோன்றுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. தீபக்கிற்கு சுமார் 1 நிமிடத்திற்கு முன்பு யூடியூபர் ஷிம்ஜிதா பேருந்தில் ஏறியது தெரியவந்துள்ளது. வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள பேருந்து ஊழியர்களிடமிருந்தும் போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். காட்சிகளில் வாக்குவாதம் அல்லது தொந்தரவுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் பிற பேருந்து ஊழியர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர்கள் அனைவரும் பயணத்தின் போது எந்த புகாரோ அல்லது அசாதாரண சம்பவமோ நடக்கவில்லை என்று மறுத்தனர். ஷிம்ஜிதா பேருந்தில் இருந்தபோது எந்த குற்றச்சாட்டையும் எழுப்பவில்லை அல்லது உதவி கோரவில்லை என்றும் நடத்துனர் கூறியுள்ளார். இந்த வீடியோ பரவியதால் தங்கள் மகனுக்கு கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும், பொய்யான குற்றச்சாட்டு என்று கூறி அவரை பொதுவெளியில் அவமானப்படுத்தியதாகவும் தீபக்கின் பெற்றோர் போலீசாரிடம் தெரிவித்தனர். தீபக்கின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை கோரி ஆண்கள் பாதுகாப்பு சங்கம் உயர்நீதிமன்றத்தையும் அணுகியுள்ளதாக கூறப்படுகிறது. கூடுதலாக பயணிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் என்றும், ஷிம்ஜிதாவின் டிஜிட்டல் சாதனங்கள் தடயவியல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் பெண் யூடியூபருக்கு தீபக்கால் பாலியல் தொந்தரவு ஏற்படவில்லை என சமூக ஊடகங்களை முடிவு செய்து பெண் யூடியூபரை குற்றவாளியாக தீர்ப்பு எழுதிவிட முடியாது. முழுமையான விசாரணைக்கு பிறகே உண்மை தெரிய வரும். ஒருவர் உயிரிழந்து விட்டார் என்பதாலேயே அவரை அப்பாவி என்றும் குற்றமற்றவர் என்று முடிவு செய்துவிட முடியாது. ஒருவேளை விசாரணையின் முடிவில் தீபக் அந்த பெண் யூடியூபரிடம் அத்துமீறியதற்கான ஆதாரங்கள் வெளியானால் என்ன செய்வீர்கள் எனவும் இணையதளவாசிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.